சுட்ட கண்ணால நெஞ்சுக்குள்ள ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் நம்ம வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக 2 மணிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் யூஸ் பண்ண இந்த அலைமோஸ் ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க அலைமோஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் நிறைய பேருக்கு இம்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. அது நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது எப்படி நான் கொடுத்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ண பார்த்தோம்னா, இது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதை நீங்கள் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் கொடுத்துருக்கேன். சூப்பராக நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பராக இந்த வீடியோ மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணி இந்த ஃபாண்டோட லிங்க் இப்போ தான் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுனா இது பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதை டவுன் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு டவுன் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ண பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணி ஆடியோக்கு மேலே வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த கீழே உள்ள இமேஜில் இருந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கலண்டர் ஃப்ளாப்னு கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பேக் வந்து ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த 3 ஆப்ஷன் போயிட்டு அந்த 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு அதே சேம் படம் தான் ஆட் பண்ணிங்க. இந்த ஃபஸ்ட்டு பிட் மேலே வச்சுட்டு அது ஸ்டார்டிங் வச்சுட்டு அதே சேம் படம் தான் ஆட் பண்ணிங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் லேயர் கீழே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க எண்டு முடியும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க. லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளெண்டிங் ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 4வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிங்க. ஒரு 50 வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிங்க. இமேஜ் லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. அது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஜூம் அவுட் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து செகண்ட் பிட் மேலே வச்சுட்டு அதே சேம் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ அந்த குரூப் லேயர் கீழே வச்சுட்டு ஃபோட்டோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இதோட ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிட்டு இந்த பில்டிங் ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்க 4 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கொடுத்த பிறகு இதில் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு குரூப் லேயர்லையும் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லாம் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு எப்படி சேவ் கொண்டு வந்து பார்க்கலாம். இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஆரோ பண்ண கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டை கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை.